தமிழகத்துல இருக்கக்கூடிய முருகன் தலங்கள்லயே மிகவும் தனித்துவமான கோவில நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஏன் உலகத்திலேயே இல்லாத சிறப்புகள் இருக்கக்கூடிய முருகன் கோயில பார்த்துட்டு வரோம். அது மாதிரி தான் இதுவும் ஒரு கோவில். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி டூ சென்னை ஹைவேல பெரம்பலூருக்கு அருகில பெரம்பலூர்ல இருந்து 18 கிலோமீட்டர் தூரத்திலையும், ஆலத்தூர் கேட்ல இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்கக்கூடிய செட்டிக்குளம் பாலதண்டாயுதபாணி திருக்கோவில தான் நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம முருகன் கோவில்ல போனீங்க அப்படின்னா, வேல் மற்றும் தண்டத்துடன் முருகனை பார்த்து நம்ம பழகிய நமக்கு, இங்க பார்த்தீங்கன்னா கையில செங்கரும்புடன் காட்சியளிக்கக்கூடிய அபூர்வ முருகன இங்க பார்க்கலாம். இங்க என்ன சிறப்பு அப்படின்னா, 11 கணுக்கள் கொண்ட செங்கரும்ப முருகன் தன்னோட கையில ஏந்தி அருள்பாலிக்கிறார். திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் செய்த பிறகு அசுரர்களை அழித்ததற்காக முருகனை பாராட்டி அன்னை காமாட்சியம்மன் தந்த கரும்பு தான் இது. இதற்கு சான்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையடிவாரத்துல ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இருக்கு. அங்கு காமாட்சியம்மன் கையில கரும்பே இருக்காது. தாயார் தன்னோட கரும்பை மகனுக்கு வழங்கியதே இதற்கு காரணம். பொதுவாக தண்டாயுதபாணி தலங்களில் மொட்டை அடித்த கோலத்தை தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இங்கு முருகனுக்கு பார்த்தீங்கன்னா அழகிய உச்சி குடுமையுடன் சற்று சாய்ந்த வண்ணம் முருகன் அப்படி ஒரு அழகோடு நமக்கு காட்சி தருவார். பொதிகை மலைக்கு சென்ற அகத்தியருக்கு முருகபெருமான் வளையல் விற்கும் செட்டியாராக காட்சி தந்ததால இந்த ஊருக்கு பேரு செட்டியார் குளம் அப்படின்னு, பிறகு செட்டிக்குளம் அப்படின்னு மருவியது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க சஷ்டி திதியில விரதம் இருந்து மலை மீது இருக்கக்கூடிய தல விருட்சமான பில்வம் மரத்துல தொட்டில் கட்டி வேண்டிக்கிறாங்க. வேண்டுகோள் நிறைவேறிய பின் பெற்றோர் தங்களோட குழந்தைய செங்கரும்புல தொட்டில் கட்டி மலையேறி இறைவனுக்கு தங்கள் நன்றியையும் நேர்த்திக்கடனையும் செலுத்துகின்றார்கள்.